ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புது டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பாட்டி சொன்ன வீட்டு வைத்தியம் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி வைத்தியங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெஞ்சு சளி, தலைவலி, தொண்டை கரகரப்பு, தொடர்விக்கல் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்விக்கலுக்கு நெல்லிக்காயை இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர்விக்கல் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சு சளிக்கு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவை சளி குணமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா, வாய் நாற்றம், உதட்டு வெடிப்பு, அஜீரணம், குடல் புண் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடல் புண்ணுக்கு மஞ்சளை தணலில் இட்டு சாம்பல் ஆகும் வரை எரிக்க வேண்டும். மஞ்சள், கறி, சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வாய் நாற்றமும் இருக்குது, அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாயு தொல்லை, வயிற்று வலி, மலச்சிக்கல், சீதபேதி, பித்த வெடிப்பு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சீதபேதிக்கு என்ன பண்ணணுன்னா, மலை வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட சீதபேதி குணமாகும். வயிற்று வலிக்கு பார்த்திங்கன்னா, வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் கழிக்க வயிற்று வலி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூச்சு பிடிப்பு, சரும நோய், தேமல், மூலத்துக்கு பார்த்திங்கன்னா, கருணைக்கிழங்கை சிறு துண்டுகளாய் நறுக்கி துவரம் பருப்புடன் சேர்த்து சாம்பாராக செய்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும். தேமல் அப்படிதான். வெள்ளைப்பூண்டை வெற்றிலை சேர்த்து மசிய அரைத்து தினமும் தோலில் தேய்த்து குடித்து வர தேமல் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தீப்புண், மூக்கடைப்பு, வறட்டு இருமல் இதுக்கு வறட்டு இருமலுக்கு பார்த்திங்கன்னா, எலுமிச்சை பழச்சாறு தேன் கலந்து குடிக்க வறட்டு இருமல் குணமாகும். தீப்புண்ணுக்கு வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர தீப்புண் விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மர் சீசன், இனிமேல் சித்திரை மாதத்தில் வேப்ப மரம் நல்லா தழைஞ்சு காய் பழமெல்லாம் விட ஆரம்பிக்கும். அது கீழே விழுகிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நடந்து போகும்போது ஒவ்வொரு விதையாக போட்டு போனால் கூட உங்களால் நம்ம மரம் நிறைய மரங்கள் வளர சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping அப்படிங்கிறத ஆப் ஸ்டோர் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my channel. Keep support and like and subscribe my channel friends.